ஆளுநரின் அவதூறு பிரச்சாரத்தை நாம் கண்டிக்கிறோம். எங்கள் பேரியக்கத்தின் தலைவர் தோழர் லெலின் சொல்லுவார் அவதூறை பற்றி, ஸ்லாண்டர் இஸ் a part of the politics. அவதூறு என்பது அரசியலின் ஒரு பகுதி. நாம் அதனை அறிவியல் துணை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என்பார். அரசியல் அறிவியல் துணை கொண்டு எதிர்க்க சொன்னார் லெலின். தந்தை பெரியார் தமிழ் மண்ணில் அவதூறுகளை, அவமானங்களை சுயமரியாதை கருத்தை கொண்டுதான் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மண்ணில் துணிச்சலாக முதலில் பதிவு செய்தவர் தந்தை பெரியார். எனவே நல்ல பொருத்தம். ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்கு கட்சியின் சார்பில் ஒரு குழுவாக சென்றிருந்தார்கள். நான் அதில் செல்ல முடியவில்லை. இங்கே பேச வேண்டும், அதே நேரத்தில் அவரை சந்தித்து வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இந்த மேடையில் நிற்கிறேன். ஒரு நூற்றாண்டு கால பேரியக்கத்தின் சார்பில் சதி வழக்குகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து 100 ஆண்டுகளில் கம்பீரமாக இன்றைக்கும் அரசியல் நடைபெறுகிற ஒரு பேரியக்கத்தின் சார்பில், அதன் அடி ஆழத்தின் சார்பில் நின்று உங்களுக்கு நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். தோழர்களே, இன்றைக்கு ஆளுநர் அவர்களை விரட்டி விட வேண்டும், இங்கே இருந்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் தோழர்கள் சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் இங்கே இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் ஆளுநர் மாளிகையில் ஒரு இருக்கையை நீங்கள் அவர் போட வேண்டும். நீங்கள் தினந்தோறும் கருத்தியல் போர் நடத்த வேண்டும். நாங்கள் அதில் பங்கேற்க வேண்டும். நீங்கள் திரும்பி செல்கிற போது செழுமையான திராவிட இயக்கத்தின் கருத்தியலும் இடது சிந்தனையை பெற்றுதான் நீங்கள் திரும்பி செல்வீர்கள். ஆளுநரை கண்டிப்பது அவர் துவக்கி இருக்கிற கருத்தியல் போருக்கு எதிராக அல்ல. அது நடைபெற வேண்டும். நாம் அவரை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சட்டப்படியான ஆட்சி முறை கொண்ட ஒரு நாட்டில் ஆளுநர் பதவிக்கு ஏற்ற கருத்தை அவர் சொல்வதில்லை. பொய் பேசுகிறார், திரும்ப திரும்ப பொய் பேசுகிறார். எனவே சட்டத்தின் ஆட்சி முறையில் சட்டத்தை மதிக்காமல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு இடையூறு செய்கிறார். கோப்புகளை, மசோதாக்களை கிடப்பில் போடுகிறார். காழ்ப்பும் வெறுப்பும் அடிக்கடி மக்கள் அதிகாரத்தின் மீது அவர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் அவரை நாம் கண்டிக்கிறோம். ஆளுநர் ஒரு நியமன வடிவம். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்த டாக்டர் அம்பேத்கர் சொல்வார், we the people of India. நாடு என்பது மக்கள். அதற்கு பிறகு ஜனநாயகத்திற்கு விளக்கம் கொடுத்தார்கள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் என்று. அதுவும் மக்கள் தான். நாடு என்பது மக்கள், சட்டத்தின் ஆட்சி முறை மக்கள், அதற்குள் தான் நீதிமன்றம். மக்கள் அதிகாரத்தின் தலையில் நீதிமன்றம் ஏறி அமர்ந்து விட முடியாது. சட்டமன்றத்தில் நியமன வடிவம் ஆளுநர், அவர் மக்கள் அதிகாரத்தின் தலையின் மீது ஏறி அமர்ந்து விட முடியாது. ஜனநாயகத்தின் உண்மையான வடிவம் மக்கள் அதிகாரம். அதுதான் தமிழக முதல்வர். நீங்கள் நியமன வடிவம். நியமன வடிவம் ஜனநாயகம் அல்ல. மாண்புமிகு மேதகு ஆளுநர் அவர்களே, நீங்கள் நியமிக்கப்பட்டவர். அரசியல் சாசனம் மக்கள் அதிகாரத்தை வலியுறுத்துகிறது. மக்கள் அதிகாரத்தின் வடிவம் தமிழகம், தமிழக முதல்வர், தமிழக சட்டமன்றம். எனவே உங்கள் சிந்தனை மிகவும் கீழாக இருக்கிறது. தமிழக முதல்வர் தமிழ் பேசுகிறார், ஆனால் பீகாருக்கு சென்று குரல் எழுப்புகிறார். பீகாரில் நாடாளுமன்ற ஜனநாயகம் பாதிக்கப்படுகிற போது அதற்கு எதிராக குரல் எழுப்புகிறார். இப்படிதான் தேசியம் கட்டமைக்கிறது. இந்திய தேசியம் ஒரு மொழி வழி தேசியம் அல்ல, பல தேசிய இனங்களின் கூட்டு வடிவம் இந்தியா. இப்படிதான் நமது முன்னோர்கள் இந்திய விடுதலை போர் காலம் துவங்கி தேசியத்தை கட்டமைத்தார். முதல்வர் தமிழர், ஆனால் பீகாரியின் குரலாக அங்கே பீகாரில் குரல் ஒலிக்கிறார். காரணம் ஜனநாயகத்தை காப்பதற்கு. ஆனால் நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பதற்றத்தை உருவாக்குகிறார். ஆளுநர் தமிழர்கள், உள்துறை அமைச்சர் தமிழர்கள் திருடர் என்கிறார். இருவருமே உயர்பொறுப்பில் இருப்பவர்கள். ஒருவர் பிரதமர், இன்னொருவர் உள்துறை அமைச்சர். இருவருமே நமது முன்னோர்கள் கட்டிய தேசியத்தை சிதைக்கிறார். விடுதலை போர் காலம் தொட்டு ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து கட்டிய தேசியத்தை நாட்டின் பிரதமர் கெடுக்கிறார், உள்துறை அமைச்சர் சிதைக்கிறார். ஆனால் ஒரு மாநிலத்தில் சென்ற முதல்வர் அங்கே தேசியத்தை கட்டமைக்கிறார். கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எது என்று நாட்டின் பிரதமரை பார்த்து நான் கேட்கிறேன். நண்பர்களே, இந்திய ஜனநாயகத்தில் சட்ட வடிவம் தான். பல கட்சி இயங்கு முறை. டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, இடதுசாரிகள் எல்லோருமே சேர்ந்து செதுக்கியது பல கட்சி ஆட்சி முறை. இந்த பல கட்சி ஆட்சி முறை சிந்தையில், முதல் சிந்தையில் உதித்தது நேருக்கு தான், ஜவஹர்லால் நேருக்கு தான். மவுண்ட் பேட்டன் பிரபு இரு கட்சி போதும் என்கிறார். அம்பேத்கரும் நேரும் ஒப்புக்கொள்ளவில்லை.
பல கட்சி ஆட்சி முறை வேண்டும் என்று சொல்கிறார்கள். மார்க்ஸ் சிந்தனையை பின்பற்றியவர்களால் நாடு சிதைந்து விட்டது என்கிறார் ஆளுநர். அந்த மார்க்சிய சிந்தனையை ஓரளவு ஜவஹர்லால் நேரு பின்பற்றிய காரணத்தினால் தான் பல கட்சி இயங்குமுறையை முன்மொழிந்தார். இந்தியாவில் அவ்வாறு சட்ட வடிவம் இல்லை என்றால் பிஜேபி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்க முடியுமா? இயங்க முடியுமா? எனவே இந்த பல கட்சி ஆட்சி வடிவத்தை சிதைக்கிறது பிஜேபி. ஆளுநர் சிதைக்கிறார். இது மிகப்பெரிய ஆபத்து. நாங்கள் கேட்கிறோம், திராவிடம் என்ற சொல்லை கடந்து செல்கிறார் ஆளுநர். அந்த சொல்லை அவருக்கு கசக்கிறது. பெரியார் என்ற சொல் கசக்கிறது. நான் ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பெரியார் ஒற்றை மனிதரா? ஒரு அறிவு யுகம் அதிலே குடிகொண்டிருக்கிறது. ஐரோப்பாவில் ஒரு அறிவு யுகம் தோன்றிய பிறகுதான் மதத்தின் மீது கேள்வி எழுப்பியது. ஒரு முதல் மனிதர் மார்க்ஸ் எழுப்பினார். ஐரோப்பிய அறிவு யுகம் என்பது சாதாரணமானதல்ல. ஆனாலும் அந்த அறிவுகமே தயங்கி தயங்கி கடவுள் மீது கேள்வி எழுப்பியது. ஆனால் தந்தை பெரியார் என்கிற ஒற்றை மனிதர் சுயமரியாதை கருத்தியலில், பகுத்தறிவு கருத்தியலில் கடவுளை பார்த்து எழுப்பிய கேள்வி வெறும் வழிபாட்டிற்குள் தஞ்சமடைந்த மக்கள் மீதான தாக்குதல் அல்ல. அது அறிவை வெளிக்கொண்டு வருவது. மதத்தின் மீது எழுப்பிய கேள்வி ஜாதியின் மீதான கேள்வி. அது ஜாதியின் மீதான கேள்வி என்பது மனித சமத்துவத்தின் மீதான கேள்வி. அது இதை பகுத்து பார்க்கிற தோல் இருக்கிற அரசியல் அறிவோ ஆற்றலோ ஆளுநருக்கு உண்டா என்கிற கேள்வியை நான் எழுப்புகிறேன். உங்களுக்கு அது இல்லை. ஆனால் திரும்பி செல்கிற போது தமிழ்நாடு என்கிற பல்கலைக்கழகத்தின் மகத்தான பாடத்தோடு தான் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். எனவே நீங்கள் திரும்பி செல்லக்கூடாது, இங்க இருக்க வேண்டும். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. நீங்கள் தமிழக சட்டம், நான் முடிக்கிறேன், தமிழக சட்டம் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. உங்களுக்கு என்ன கசப்பதில் கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும். என்ன கசப்பு உங்களுக்கு? என்ன அரசியல் நெருக்கடி, சட்ட நெருக்கடி? இவ்வளவு காழ்ப்பா, இவ்வளவு கசப்பா, இவ்வளவு வெறுப்பரசியலா? இங்க அமர்ந்திருக்கிற இடதுசாரிக்கோ திராவிட இயக்க தொடருக்கோ காங்கிரஸ் தொடர்களுக்கோ யாருக்கும் வெறுப்பரசியல் என்பது சிறுதுளியும் இல்லை. பகுத்தறிவு அரசியல் தான், சுயமரியாதை அரசியல் தான், சமத்துவ அரசியல் தான். இந்த அரசியல் உங்கள் அரசியல் இரண்டையும் வரலாறு கணித்துக் கொண்டிருக்கிறது. நிறைவில் நாங்கள் வெல்லுவோம், நீங்கள் தான் தோற்று போவீர்கள் என்பதை அழுத்தமாக நான் சொல்கிறேன். நான் முடிக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுகிறீர்கள். நீதிமன்றம் என்ன? ஜாதி மதம், அரசியல் சாசனம் சொல்கிறது, ஜாதி மதம் இனம் சார்ந்த வழக்குகளில் நீதிமன்றம் நல்லிணக்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நீதிபதிக்கு அது தெரியாதா? பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, ராமஜென்மபூமி கட்டப்பட்டது. அந்த தீர்ப்பை சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களே. என்ன காரணம்? கசப்பிறந்தாலும் ஏற்றுக்கொண்டார்களே, நல்லிணக்கத்தின் பொருட்டு. இந்த பூமியே ஒரு நல்லிணக்க பூமி, கூட்டு செய்யும் பூமி. ஒன்றை ஒன்று ஏற்காது, ஆனால் ஒன்றை மதிக்கும். ஒன்றால் நிரம்பும். இந்திய கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரமும் அதுதான், அந்த பண்பாடு தான். இதை பகுத்தாகிற அறிவோ சிந்தனையோ உங்களுக்கு உண்டா? இல்லை என்றால் நீங்கள் முதலில் தொட வேண்டிய புத்தகம் மார்க்ஸ் புத்தகம், பெரியார் புத்தகம். நேரம் கிடைக்கிற போது நீங்கள் அதை படிக்க வேண்டும். உங்கள் அறிவை வளர்த்துக் கொண்டு எங்களோடு நீங்கள் மோத வேண்டும். நாங்கள் தயார். நாங்கள் சொல்கிறோமே, இந்திய மக்களுக்கு மேல் நீதி அல்ல, இந்திய மக்களுக்கு மேல் கடவுள் அல்ல, ஆலயங்கள் அல்ல, இந்திய மக்களுக்கு மேல் யாரும் அல்ல, எல்லோருமே சர்வன்ட் டு தி பீப்புள். அதான் அரசியல் சாசனம், அதான் டாக்டர் அம்பேத்கர், அதான் நமது முன்னோர்கள். இது உங்களுக்கு தடையாக இருக்கிறது, இதை நீங்கள் குறிவைக்கிறீர்கள். மக்கள் இனங்களின் நல்லிசைவை சிதைத்து விட்டால் அரசியல் சாசனத்தை சிதைக்க முடியும் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. தமிழ் மண் பகுத்தறிவு மண், நல்லிணக்க மண், பிறரை மதிக்கிற மண். இந்த மண்ணிலிருந்து ஏராளமான பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டுதான் செல்ல வேண்டும். அதுவரை நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்தின் ஆட்சி முறையை நீங்கள் கடந்து செல்வதால் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி.